வணக்கம் மக்களே, ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். நம்ம ஆல்ரெடி ஹோண்டாவில் நிறைய வண்டி பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா SP 125. அதை தொடர்ந்து ஹோண்டாலேருந்து ஒரு புது அப்டேட்டோட இந்த வருஷம் ஒரு வண்டி விட்டுருக்காங்க. ஒரு குதிரை போல் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்ககிட்ட இருக்கிறதுலே ஹையர் எண்டுன்னு சொல்லலாம் ஹோண்டா ஷோரூமில். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா NX 200. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சில பல ஃபீச்சர்ஸோடு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி யார் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரா ஹோண்டா, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். அவங்களுக்கு நன்றி. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் எதாவது ஹோண்டாவில் என்கொயரின்னு அவங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த வண்டி ஒரு ஆஃப் ரோடு வண்டியாக என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரைட் ரிவ்யூவோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வண்டி ஒரு ஹைட்டான வண்டியாக ஒரு ஆஃப் ரோடுக்கான செட்டப்ஸோட கொடுத்துருக்க ஒரு வண்டி. பட் ஆனால் இந்த வண்டியோட எதுலேருந்து வந்த பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னெட்டோட தாங்க. கிட்டத்தட்ட ஃபோர்க்கு, இன்ஜினு, சைலன்சர் இதெல்லாம் நீங்கள் அதில் இருக்கிற சேம் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். பட் அதை தாண்டி ஆஃப் ரோடுக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. அது இந்த வண்டியில் புதுசாக அப்டேட் பண்ண ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஃபேரிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற வண்டி தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புது அப்டேட் நடந்திருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் கூட டிஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் இப்போது லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணுதுங்க. ஒரு டீசெண்டாக இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு அந்த ஃபேரிங்கோடு பார்க்கும்போது ஒரு பெரிய வைசர் கூட பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா க்ரூசிங் பைக்ஸு, ஒரு ஆஃப் ரோடு வண்டி மேலே தான் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு அதிகமான கவனங்கள் ஈர்க்கிறது. அந்த ஒரு இதில் இவங்க கொடுத்துருக்காங்க டிசைனு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த SUV பெரிய பெரிய SUVலாம் அந்த ஆரஞ்சு கலர் லைட்ஸ் அந்த க்ரில்லில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த க்ளோயிங் மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்களும் இதில் அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம்லாம் நீங்கள் ஓட்டும் போது வண்டி பார்க்க ரோட் ப்ரெசன்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. அது போக இந்த நக்கிள் கார்டு நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் பில்ட்டு தான். முன்னாடி பார்க்கும்போது அந்த வைசர் பெருசாக கொடுக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம வண்டி ஓட்டும் போது ஏர் த்ரோ நம்ம மேலே டேரெக்டாக அடிக்காமல் ஏரோட ஃப்ளோ ப்ராப்பராக அந்த காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்கான இதுக்காக நல்ல ஒரு பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. வண்டி சைடில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பெரிய டேங்க்கு, இந்த ஸ்கூப்பெல்லாம் நல்லா நீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட் அண்ட் ஃபிட் அண்ட் அந்த ஆஃப் ரோடுக்கான அந்த பார்த்திங்கன்னா இங்கே இன்ஜின் ப்ரொடெக்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆஃப் ரோடுக்கான பேசிக்கான ஒரு விஷயங்கள் இந்த வண்டியில் ஆட் பண்ணி அந்த ஆஃப் ரோடோட கெட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃப் ரோடும் கிட்டத்தட்ட பண்ணலாம், ஒரு செமி ஆஃப் ரோடுன்னு சொல்லலாம். நீங்கள் சிட்டிலையும் ஓட்டுறீங்க, கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் கொஞ்சம் கரடு ரோடான பாதையை கிராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டியை ஓட்டலாம். வண்டியில் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லுவேன். 200cc ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. இதில் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கச்சும் வருதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக சிசின்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 184.cc வருதுங்க. பவர்னு பார்க்கும்போது 17 bhp வரும். டார்க்குன்னு பார்க்கும்போது 15.7 Nm டார்க் வருதுங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 40 to 45 வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா 200cc போது. பட் 5 ஸ்பீட் கியர் தான் கொடுத்துருக்காங்க. போதிய லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்குன்னு பார்க்கும்போது USD ஃபோர்க் கொடுக்குறாங்க. சேம் இதில் ஹார்னெட்டில் வர்றதே தான். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த ரைசர் போட்டு இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோடுக்கு போட்டும்போது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ரைசர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரைசர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி டேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்னெட்டோட டேங்கே தான் 12 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹார்னெட் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இதுலேருந்து போகிற எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேரிங்கோட கனெக்ட் ஆகுது. எப்படின்னு கீழே அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சீட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுக்குறாங்க. நல்ல ஸ்போர்ட்டியரான சீட் தான் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக தான் இருக்குது. அப்படியே 2 கிராப் ரெயில்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னு வைங்களேன், டக்குன்னு பார்த்திங்கன்னா ஹார்னெட் மாதிரியே தான் இருக்கும். மாறி இல்லை, அதே தான் இது. பட் ஆனால் இந்த வண்டியில் டயர் சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்காட்டி அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இந்த இடத்துல 2 LED இண்டிகேட்டர்ஸ், பின்னாடி LED உங்களுக்கு பிரேக் லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வர்றது கூட அவங்க எல்இடியாக தான் கொடுக்குறாங்க. நம்பர் பிளேட்ஸ்க்கு வர லைட்ஸ் கூட உங்களுக்கு LED தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ஹோண்டா சேஃப்டியில் சொல்லவே வேணாம். அவங்க சாரி கார்டு ஸ்டாண்டர்டாக வண்டியோடய கொடுத்துறாங்க. பெரிய சாரி கார்டு, நல்லா ஸ்டீல் ஃப்ரேம்ஸில் பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணி சூப்பராக கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன். ஸோ ஓகே தாங்க. நான் வண்டியில் ஏறி உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன். வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா நான் சொன்னதாங்க, நான் ஒரு 5.8 இருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த வண்டி. ஹேண்டில் பார் நல்லா டாப்பில் இருக்குது. வண்டியில் இப்படி உட்காரும்போது ஃபேரிங் ஓட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு
ஆஃப்ரிக்கன் ட்வின் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைர்டு மாதிரி தான் இருக்குது. இந்த என்எக்ஸுங்கிறது பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆதி காலத்துலேருந்து ஹோண்டாவில் வந்து நிறைய வண்டி விட்டுருக்காங்க. என்எக்ஸ் 500 வரைக்கும் கூட விட்டுட்ருக்காங்க. அதே நேமில் 200 இங்கே வந்து பிச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 167 mmங்க. ஆனால் ஆஃப் ரோடு செக்மெண்ட்டில் மித வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆஃப் ரோடு வண்டினாலே 200 mm மேலே தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது மட்டும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு என்னோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸில் எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்கிறேங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வீல் சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 110/70க்கு 17 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. ஒரு போதிய லெவலான வீல். இதே வீல் தான் வந்து ஹார்னட்லேயும் வருது. முன்னாடி வந்த வண்டியிலையும் இதே தான் கொடுத்தாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் டிஸ்க் பெரிய டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஏபிஎஸ்க்கான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம்ங்க ஃப்ரண்ட்டு. ஃபோர்க்குன்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தாங்க யூஎஸ்டி கோல்டன் கலரில் ஃபோர்க் கொடுக்கும்போது நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஆஃப் ரோடு வண்டிக்கான லுக்கும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மக்காடு வந்து இந்த வண்டிக்கு தான் வருது. இது வந்து ஹார்னட்டோட மக்காடு கிடையாது. இங்கே கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கார்டு, அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பேக்கோட லிவர் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கில் கால் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடு வண்டினாலுமே அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான பைக் இந்த ஹார்னட்டுக்கு வர பொசிஷன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. சைலன்ஸரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்னட்டோட அதே சைலன்சர் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பின்னாடி வீல்னு பார்த்தீங்கன்னா 140/70 17 இன்ச் வீலுங்க. கொஞ்சம் பெரிய வீலாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் கிரிப்பாக இருக்கும். சமயத்தில் ரோட் கிரிப்பும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏபிஎஸ் தான். இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வந்து கேரண்டியாக இருக்குங்க. ஸோ பிரேக்கிங்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம் உங்கள் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஹோண்டாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்எஸ்சின்னு சொல்கிறாங்க. மெயினான ஒரு விஷயம் இன்னொன்று அப்டேட் நடந்திருக்கு, என்ன தெரியுங்களா? எல்லா வண்டியிலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்தாங்க. இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் உங்களுக்கு நெகட்டிவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. இன்னொரு அப்டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியண்ட்டில் வராது. இது வந்து ஒரு C2C அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுக்க முடியும். யூஎஸ்பி கிடையாது, C டைப்புக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சுவிட்ச் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் சுவிட்ச் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஹார்ன் சிங்கிள் டோன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் லேம்ப்கான சுவிட்சஸ் இங்கே வருது. இந்த 4 சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளேக்கான கண்ட்ரோலுக்கான சுவிட்சுங்க. ஸோ இங்கே தான் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறையா ரெகுலராக பார்த்துருக்கலாம். ஆக்டிவா, SP125 இது எல்லாத்துலேயும் கொடுக்குற அதே டிஎஃப்டி டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் அதில் பார்த்த மாதிரி எதுங்க உங்களுக்கு ஒரு ஆர்பிஎம் மீட்டர் கொடுக்குறாங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல ஓடோமீட்டர், அப்புறம் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டு எம்டி ஆர் ஃபியூலோட லெவலிங் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஓடோமீட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால் அலர்ட்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், என்ன சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாங்க. ஸோ இது வந்து அவங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்தது வந்து ஒரு அப்டேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய வெர்ஷனில் நெகட்டிவ் டிஸ்பிளேக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது, சைட் மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது சேம் டியோலேருந்து யூனிகான்லேருந்து வர அதே மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாட் ஸ்பெஷல் மிரர்ஸ். பட் ஓகே, இந்த மிரரில் வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன விஷயம் தான், நல்லா கெட்டியாகவும் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் ஆனாலுமே வந்து டேர்ன் ஆகாது. ஸோ சூப்பரான மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நக்கிள் கார்டோட நம்ம ஹேண்டில் பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏதோ நல்ல ஒரு ப்ரொடெக்டடாக ஒரு நல்ல ஒரு பெரிய செக்மெண்ட் பைக்கில் உட்கார மாதிரி இருக்குங்க. ஸோ ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜின் நோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கீ ஆனில் தான் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சைலண்ட் ஸ்டார்ட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் சவுண்ட் கேட்கும். இன்ஜின் நோட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஹோண்டானாலே சைலண்ட்டாக தான் இருக்கும், சைலண்ட்டாக தான் இருக்குங்க. சரி வாங்க ஒரு ரைடுக்குள்ளே போகலாம். ரைடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நானும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன், நீங்களும் ஓட்டுவீங்க நான் நம்புகிறேன். வாங்க ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் போகலாம். மக்களே, வண்டியை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அப்படி ஹோண்டான்னு சொல்லி அந்த டிஎஃப்டியில் காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வந்து லோட் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி தான். நியூட்ரல் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளச் கூட பிடிக்க வேணாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குற என்ன விஷயம்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நார்மலாக செல்ஃப் ஸ்டார்ட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஒர்க் ஆகாது. பட் ஆனால் இதில் வந்து ஒர்க் ஆகுது. நான் மறுபடியும் அமுத்தினாலும் செல்ஃப் வந்து ரொட்டேட் ஆகி செல்ஃப் வந்து ரன் ஆகுது. அது ஏன்னு தெரியல. சரி ஓகே, வண்டியில் நான் எடுத்தோடனே உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணுறது, இந்த ஹேண்டில் பார் நல்ல பெரிய ஹேண்டில் பார், ஹைட்டாக இருக்குது. இந்த நக்கிள் கார்டும் இந்த ஃபேரிங் இந்த வைசர்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஒரு ஆஃப் ரோடு வண்டி மாதிரி இது இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டியை ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். பிக்கப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த 17 bhp வந்து
இனிஷியல்லேருந்தே வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக மூவ் ஆகுதுங்க. முறுக்குனிங்கனாலே சல்லுன்னு போகுது. பின்னாடி உட்காந்துருக்க விப்ரிஜேஷ் ப்ரோ தான் கொஞ்சம் ஜெர்க்காயிட்டே வராரு. வண்டியில் டார்க்குன்னு பார்க்கும்போது 15.7 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நான் எடுத்தோடனே கொஞ்சம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேட் ரோட்ஸ் தான். ஸோ விட்டால் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. சஸ்பென்ஷன் ஓகேவாக தான் இருக்குங்க. இந்த ஸ்பீடில் ஓகேவாக இருக்குது. ஓகேங்க, நல்லா தான் இருக்குங்க சஸ்பென்ஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன குழியிலலாம் விடும்போது பெருசாக நமக்கு வந்து வண்டியை வந்து ஒல்றதெல்லாம் கிடையாது. சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் பெரிய ஹேண்டில் பார் தான். ஹோண்டா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்டு தாங்க, ரிஃபைன்மெண்ட் தான். ஏன்னா இதில் ஆர்னெட்டில் வர இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ரிஃபைன்டு வந்து நல்லா இருக்குங்க. ஒரு 5 கியர் பாக்ஸு, அழகான சாஃப்டான இன்ஜின், ஒரு அக்ரெசிவான சவுண்ட்லாம் கிடையாது. இந்த மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் காட்டும். ஏன்னா இது வந்து புது வண்டி நம்ம ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மீட்ரு வந்து கொஞ்சம் அன்பிளக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யாரும் கேட்க வேண்டாம், மிஸ்டேக்காக பார்க்க வேண்டாம். அதனால தான் இந்த ஏபிஎஸ் இந்த ட்ராக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லேயே காட்டும். வண்டி இந்த பொசிஷனில் உட்காந்து இந்த ஹேண்டில் பார் பிடிச்ச ஓட்டமும் நல்லா இருக்குங்க. ஆஹா, வண்டி ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹேண்டில் பார் கொடுத்தது வந்து நல்லா இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டோடனே அந்த 6000 ஆர்பிஎம்மில் வைப்ரேஷன்ஸ் பெருசாக இல்லைங்க. நல்லா ஒரு டீசெண்டான மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-70 ப்ளஸில் தான் போயிட்டுருப்பேன். வண்டியில் வந்து அந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பிரேக்கிங்க்கு வந்து பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் இப்போ வந்து அங்கே இண்டிகேட் எரிஞ்சிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் அந்த மீட்டர் அன்பிளக் பண்ணனால. ஸோ பிரேக்கிங்க்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கங்காட்டி நம்ம அந்த மலையில் சேத்துல கொஞ்சம் கரடு முரடான ரோட்லலாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம பயப்படாமல் பிரேக் போட்டிங்கன்னா அழகாக பையன் வந்து ஸ்கிட் அடிக்காமல் ஸ்லோ பண்ணி கொடுத்துருவான். பட் ஆனால் என்ன, அந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நான் சொன்னதாங்க ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 167 mm போது அது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா ஒரு ஆஃப் ரோடு வண்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே 200+ தான் கொடுக்கணும். இந்த வண்டியை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கீழே தட்டும். ஒரு வாட்டர் ரைடிங் அந்த மாதிரி தான் நீங்களாம் ட்ரை பண்ண வேணாம் இந்த வண்டியில். பட் ஒரு செமி ஆஃப் ரோடு மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் வண்டி மாதிரி தான். லைக் இப்போ நீங்கள் கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராஸ் ஓவர் கார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் ஒரு ஆஃப் ரோடு டிசைனில் இருக்கிற வண்டி தான், பட் நாட் அ கேப்பபிள் கார். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கான அமைப்புகள், அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு வண்டி. ப்ராப்பர் ஆஃப் ரோடு இதில் நீங்கள் ஓட்ட முடியாது. ஆனால் வண்டி வந்து வெயிட் இல்லாதங்காட்டி நல்லா இருக்குங்க, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டான வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஆனால் பெரிய வண்டியை ஓட்டுற ஃபீலிங்கும் அட் அ டைமில் இருக்குது. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த பாலத்தில் போகும்போது நல்ல எல்லா வண்டியும் தூக்கி வீசும். இந்த ஸ்பீடில் போகும்போதும் பெருசாக தூக்கி வீசலை. ஏன்னா பிகாஸ் இந்த பின்னாடி டயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 140க்கு 17 இன்ச் வீல் கொடுக்கும்போது செம்ம கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து கட் எடுக்கலாம். பிரேக் பைட் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் ஹோண்டாவில் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் போட்டு தான் ட்ராபேக்குங்க நான் சொன்ன மாதிரி. வண்டி சவுண்டு லைட்டாக தான் வருது தவிர வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. ஒரு 6000 ஆர்பிஎம்க்கு மேலே போகும்போது அந்த 7000 ஆர்பிஎம் ரீச் பண்ணும்போது அந்த கிராஜுவலான வைப்ரேஷன்ஸ் வந்து வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் கிடையாது. இது நீங்கள் டெய்லி காலேஜ் யூஸ்க்கு, அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். லைக் பெரிய ஒரு ஆஃப் ரோடு வண்டியை நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பின்னாடி விப்ரிஜேஷ் ப்ரோ தான் உட்காந்துருக்காரு. அவர் ஏறும் போதே சொன்னார், என்னடா வண்டி இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னாரு.
எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்போம். விப்ரேஜஸ் ப்ரோ, பின்னாடி எப்படி இருக்குது உங்களுக்கு? பின்னாடி ஓகே. எப்படி கம்ஃபர்ட் ஓகே. டாப்பில் உட்கார மாதிரி இருக்கா? ஹைட்டு ஓகே தான். இல்லை ஓவராலாக பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் ஓகே, நார்மலாக என்ன சொல்கிறது, ப்ராப்பர் ஆஃப் ரோடு பைக் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு டே டு டே டெய்லி யூஸுக்கு வந்து ஆஃப் ரோடு ஸ்டைலில் ஒரு பைக் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே தான் ஆக்சுவலி மக்களே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட் வந்து யூஎஸ்டி கூடுதனால நல்லா சப்போர்ட் பண்ணுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அதான் அந்த ஸ்மூத்னஸ்லையும் இருக்குது. எனக்கு சென்டரில் உட்காந்துருக்காண்டி ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் பின்னாடி அவருக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே மக்களே, நம்ம போய் ஒரு சம்மரி பார்த்துடலாம். இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸை இதோட முடிச்சுக்கலாங்க. மக்களே, நம்ம வந்து ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிட்டோம். வண்டி ஓவராலாக ஓட்டி பார்த்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் ஓகே, ரியரில் கொஞ்சம் ஹார்டராக இருந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் ஆச்சுங்க. பட் ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது. பெரிய லெவலில் ஹார்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்குங்க. இந்த வண்டியில் வேறு என்ன கொடுத்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm கொடுத்துருக்கலாம். ஏன்னா 200 +ல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் ரோட் தைரியமாக நம்ம பண்ணலாம். வண்டியில் மித்தபடி உட்காந்து ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த வண்டியோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக 3 years or 30,000 ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் அப் டு 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுங்க. வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் வருதுங்க. இந்த ப்ளூ ஒன்று, ரெட் ஒன்று, அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஒன்றுங்க. இந்த மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் தான் வருது. வண்டியோட எக்ஸோரூம் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 1,69,000 எக்ஸோரூம் வருதுங்க. ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது 2,08,000 வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட்டில் வருதுங்க. உங்களுக்கு முன்ன பின்னே இருக்கலாம். அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஆக்சரிஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். ஸோ நான் சந்திரா ஹோண்டாவோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து சூப்பரான வண்டியோட வந்து நான் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.